வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் ADHD அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஹியரிங் இம்பேர்மெண்ட், அதாவது காது கேட்காதவங்களை பற்றி பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, காது கேட்காதது அப்படின்னா ஒரு சிலருக்கு கொஞ்சமாக கேட்காம இருக்கும், ஒரு சிலருக்கு சுத்தமாகவே காது கேட்காம இருக்கலாம், இல்லைன்னா டெம்ப்ரவரியாக கொஞ்ச நாள் மட்டும் காது கேட்காம இருந்திருக்கும், அப்புறம் சரியாயிடும். அப்புறம் பெர்மனண்ட் சுத்தமாகவே காதே அவங்களுக்கு கேட்காத மாதிரி ஆகிடும். இப்படி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே ஹியரிங் இம்பேர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் ஹியரிங் இம்பேர்மெண்ட், இதில் 2 டைப் இருக்குது. கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், சென்சோனியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப்பில் எதனால் வருது அப்படின்னா, காதில் நமக்கு ஏதாவது அலர்ஜி, அப்புறம் காது ஜவ்வில் ஏதாவது ஹோல் அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ, இல்லை காதில் ஏதாவது எலும்பு வளர்ச்சி இருந்துச்சுன்னா கூட இந்த ஹியரிங் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது சென்சோனியூரல் ஹியரிங் லாஸ். இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம காதுக்குள்ளே ஏதாவது டேமேஜ்னால, இல்லைனா காது கேட்குறதுக்கு ஒரு சில நர்வ் ஆக்டிவேட் ஆகும் இல்லையா, அந்த நர்வ்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனால இது வரும். அப்புறம் வயசாகிறதுனால இந்த ஹியரிங் லாஸ் வரலாம். அப்புறம் ஜெனட்டிக், நம்ம அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா, இல்லைனா தாத்தாக்கு அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சுன்னா கூட இந்த ஹியரிங் லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ரொம்ப சத்தமாக இருக்கிற இடத்துல நின்று பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இதுக்கு அவங்களால நல்லா காது கேட்க முடியாது, என்ன பேசுகிறாங்கன்றது புரியாது. அப்போ தப்பாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவங்க காதில் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ ஃபோன் அடிக்குதுன்னா கிருன்னு அந்த மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்குறது, இந்த மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பேச வரோன்றதை அவங்களால கிளியராக புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க நம்ம ஒன்று சொல்ல வரோம் அப்படின்னா அவங்க வேறு மாதிரி ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் சிம்டம்ஸாக சொல்கிறாங்க. இந்த ஹியரிங் லாஸோட காசஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.